Hi friends, welcome back to my channel samayaltoday. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யக்கூடிய ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நார்மலா வந்து உப்புமானா யாரும் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு கேரட் பீன்ஸை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவு பச்சை சுண்டலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வேக வைக்கல. பாருங்கள், இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெயில் வதக்குனிங்கன்னா போதும். எல்லாமே காய்கறியில் நல்லா வெந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதை தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. காய்கறியை இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது 1 கப் ரவைக்கு 3.5 கப் அளவு தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவையை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது கட்டிகள் விழாமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணி எடுத்து பயன்படுத்தும் போது ரவை வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும். அதனால் நான் இன்றைக்கி வந்து சுடு தண்ணி எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரவை வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டிடும். ரவை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கடாயில் வந்து ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ரவை வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவா கிச்சடி வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே அதிகம்தான். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. இன்னும் உப்புமா பிடிக்காதவங்க கூட வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சமையல் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.